கரெக்டா? யோகேஷ் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி இருப்பா. கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்று, பின்னாடி தள்ளி நின்று. கண்டிப்பா வர்றோம். இந்தியன் ஆர்மி. எஸ், அதனால தான் இது எனக்கு இருக்கா கொடுத்தேன் வச்சா. நீங்க பின்னாடி போமா, நீ விசுவாசி தெரியுமா? நீங்க நீ யாருக்கு 3 2 நீ யாருக்கு பாரத அன்னையே வணக்கம். எவ்வளோ அழகா இருக்கீங்க பாருங்க. பாரத அன்னையே வணக்கம். ஜெய்ஹிந்த். 80வது சுதந்திர தின விழாவை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் தேசிய உணர்வுடனும் கொண்டாடுவதற்காக ஒன்று கூடியுள்ளோம். இந்த இனிய நாளில் சுதந்திர தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் திரு செல்வம் அவர்களை எங்கள் அனைவரின் சார்பாக இன்பத்தோடு கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம். மற்றும் நம் கருணை இல்ல தலைவி அருள் சகோதரி தெரேசா அவர்களையும், எம் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி கவிதா அவர்களையும், மற்றும் அருள் சகோதரி லின்சி அவர்களையும், அருள் சகோதரி அர்ச்சனா அவர்களையும் வரவேற்கின்றேன். காந்தி தாத்தா அங்க பாருங்க. இவர் நம் இந்திய நாட்டின் ஒற்றுமை, பெருமை, தியாகம் மற்றும் தேசப்பற்றின் அடையாளம். தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தவர். நாட்டின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் உழைத்தவர். பெண்களுக்கும் தனித்திறன் உள்ளது என்று உலகிற்கு எடுத்துக்காட்டியவர். பாசமாய் போன சுதந்திரத்தை
விருந்தினராக வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய திரு எம் செல்வம் அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். திரு எம் செல்வம் அவர்கள் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரராகவும் மத்திய உளவுத்துறையில் அதிகாரியாகவும் பணியாற்றியவர். நாட்டின் பாதுகாப்பிற்காக அவர் ஆற்றிய பணி மிகவும் பாராட்டுக்குரியது. மேலும் ஹரிஓம் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலம் பல்வேறு தொண்டு மற்றும் சமூக சேவைகளை தொடர்ந்து செய்து வருகிறார். தன்னலம் பாராமல் சமூகத்திற்கு சேவை செய்வது அவரது உயர்ந்த பண்பாகும். அது மட்டுமல்லாமல் பிரபஞ்சம் தொடர்பான ஆராய்ச்சியில் ஆர்வம் கொண்டவராகவும் திரைப்பட நடிகராகவும் பல்வேறு துறைகளில் தனது திறமையை வெளிப்படுத்தி வருகின்றார். இத்தகைய பல்துறை சிறப்பும் சமூக அக்கறையும் நாட்டுப்பற்றும் கொண்ட ஒரு சிறப்பு மனிதரை நமது சுதந்திர தின விழாவிற்கு வரவேற்பது எங்களுக்கு கிடைத்த மிகுந்த பாக்கியமாகும். தேசத்திற்காக உழைத்த கரங்கள், சமூகத்திற்காக சேவை செய்யும் இதயம், இளைஞர்களுக்கு வழிகாட்டும் சிந்தனை என்ற சிறப்புகளுடன் திகழும் ஐயா அவர்களை நாம் அனைவரின் சார்பாக அன்புடனும் மரியாதையுடனும் வரவேற்கின்றோம். நான் சால்வை கொண்டு வரல, அவளை பற்றி விட்டுருங்க. வாங்க 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 செல்வங்களே, இங்கே இருக்கும் சகோதர சகோதரிகளே, தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தெரசா அவர்களே மற்றும் ஏனைய சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சுதந்திர தின விழாவில் உங்களை எல்லாரும் கண்டு பெருமிதம் கொள்கின்றேன். நான் ஒரு எல்லையில் வேலை பார்த்ததுனால எல்லாரும் இருக்கிற அந்த இந்திய தேசப்பற்றை விட எங்களுக்கு 1% அதிகமாக இருக்கும். ஏன்னா அன்றாடம் இந்திய எல்லையில் என்ன நடக்குது, டியூட்டி முடிஞ்ச உடனே காலையிலையும் மாலையிலையும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நாங்கள் இந்திய தேசத்திற்காக உழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய உணர்வு எங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு வர்றது வரைக்கும் ஏதாவது ஒரு செய்திகள் தேசத்திற்கு தொடர்பானதாக இருக்கும். அதனால எத்தனையோ இடங்களில் கொடியேற்ற நான் போயிருக்கேன், எத்தனையோ துறைகளில் ஏற்ற போயிருக்கேன். இந்த மாதிரி இறைவன் எனக்கு உங்கள் மத்தியில் உங்கள் பள்ளியில் கொடியேற்றுறதுக்கு தெரசா அவர்கள், அன்னை தெரசா அவர்களே எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கணும் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன். சரியா? உண்மையில இறைவன் எல்லோரையும் ஒரே போல் படைப்பதில்லை. சில குட்டிகளா நான் சொல்ற மட்டும் கேளுங்க, 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன். அருமையான ஒரு படைப்பு, மனித படைப்பு. இது எல்லாருக்கும் இப்படித்தான் அப்படிங்கிறது ஒரு பிராப்தம். அதுல உங்களுக்கு மிக நுணுக்கமான அறிவுகளை இறைவன் கொடுத்திருப்பார். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவருக்கு பார்வை இல்லை என்பது சொல்வதை விட அவர் மூளையில் எண்ணற்ற திறன்கள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா திருக்குறள்ல 1330 குறள்களுமே கண்ணை மூடிக்கிட்டு அதனுடைய அர்த்தங்களையும் இதுகளும் நீங்க எந்த பக்கத்தில் இருந்தாலும் எடுத்து உரைப்பார். அதனாலதான் உங்களை திறனாளிகள், மாற்று திறனாளிகள் தான் அழைப்பாங்க. உங்களுக்குள்ள நிறைய சக்திகள் இருக்கும். எல்லா தேனீக்களுமே இருக்குல்ல, தேனீக்கள் போய் ஒரு இடத்துல தேனா எடுத்துக்கிட்டு வந்துச்சான். எல்லா தேனீக்களும் போய் தேனை எடுத்துட்டு வருது அப்படின்னு சொல்லி ஒரு தேனீக்கு மட்டும் இறகு இல்லாம ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். நம்மளும் போய் எல்லா தேனி மாதிரி தேன் எடுத்துட்டு வராம இருக்கமே, நமக்கு ஆண்டவன் இப்படி படைச்சிட்டானே அப்படின்ட்டு அது அருகிலே கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து அதனுடைய மூளையை பயன்படுத்தி அங்க இருக்கிற சிறு மருந்து துகள்களை எடுத்துட்டு போய் ராணி தேனி ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம இருந்துச்சான். அதை அது தவழ்ந்து தவழ்ந்து போய் கொடுத்து அதவே மருந்தா கொடுத்து அந்த ராணி தேனியவே காப்பாற்றிச்சு. காரணம், எல்லோரும் ரொம்ப ஸ்பீட்ல ஓடுறப்ப நிறைய விஷயங்கள் புரியுதில்லை. அந்த அமர்ந்து மெடிடேஷன் பண்ணி சில விஷயங்களை உள்வாங்கினா தான் அந்த விஷயங்கள் புரியும். அது இறைவன் உங்களுக்கு பிறப்பாலே நிறைய கொடுத்துருக்காரு. அந்த விஷயத்துல நீங்கள் எல்லாரும் நம்முடைய படைப்பை எண்ணி அடுத்த பிறவியில் நீங்கள் எதுவெல்லாம் ஆசைப்படுகிறீர்களோ அதுவெல்லாம் நடக்கட்டும். கிடைத்ததை நம்மை விட மோசமாக எத்தனையோ பேர்கள் இருக்காங்க. இன்னைக்கு கல்வியில வசதி இல்லை, 3 வேளை உணவு இல்லை, எத்தனையோ நாடுகளில் போர், அவங்களால நிம்மதியா ஒரு இரவு தூக்கம் இல்லை, அவங்களுக்கு வெளியில சொசைட்டியில எந்த அந்தஸ்து கிடையாது, உடை கிடையாது. இறைவன் கொடுத்ததை நாம் எண்ணி பெருமிதம் கொள்வோம். எத்தனையோ ஸ்கூல்ல நான் போயிருக்கேன், எத்தனையோ நிறுவனங்கள்ல கொடியேற்ற வாய்ப்புகள்
எத்தனையோ சிறப்பு விருந்தினராக கலந்துருக்கேன். இன்னைக்கு இறைவனுக்கு நன்றி. உங்களை மாதிரி உள்ள ஒரு தெய்வ குழந்தைகளிடம் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் ஒரு என்னைக்காவது நேரங்கள் செலவிடுறதுக்கு இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் தெரசா அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏதாச்சும் ஒரு நாள் சந்திச்சாங்க, போன டைம் வாஷிங் மிஷின், நான் வர்றப்பெல்லாம் எதுவும் கொடுப்பேன், இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னுடைய வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டுகள் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. சரியா? எல்லாரும் ஹாப்பியா இருங்க. ஹாப்பி தானே? சுதந்திர தினம்னா என்னன்னு தெரியுமா? என்னது சுதந்திரம்னா என்ன? இல்லப்பா, சரி, இருக்கட்டும். நம்முடைய இந்தியா வெள்ளைக்காரங்கிட்ட ரொம்ப நாள் அடிமையா இருந்துச்சு. இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, படிக்கிறீங்க, கல்வி, வேலை வாய்ப்பு, இப்படி எல்லாம் எதுவுமே நம்ம விருப்பத்துக்கு செய்ய முடியாது. சரியா? ஒரு அடக்குமுறை. அதுல இருந்து இன்னைக்கு இந்த நாள் நமக்கு முதல்ல ஒரு விடிவு காலம் தந்துச்சு. அதுதான் சுதந்திரம். அப்பேற்பட்ட கொடிதான் அது. இந்த கொடியை யாரெல்லாம் முதல்ல கையில ஏந்தி போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அடி, சூட்டு, நிறைய இறப்புகள். அதை பற்றி நிறைய விரிவா பேசுவோம். இந்த நாள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கெல்லாம் விடுதலை பெற்ற அனைவருக்கும் நன்றி.